ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கௌராமி ஃபிஷ்ஷை எப்படி ஈஸியாக நம்ம ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பீட்டா ஃபிஷ்ஷை விட கௌராமி ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். நம்ம இந்த டப்பில் தான் கௌராமியை ப்ரீட் பண்ண போகிறோம். நான் ஏன் இந்த டப் எடுத்துருக்கேன்னா, இது ரொம்ப ஈஸியாகவே எனக்கு போனதாக ப்ரீட் ஆச்சு. இது ஒரு லக்கி டப்னே சொல்லலாம் எனக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்லெட் ஃபிஷ் இருக்குது. அதை நான் ரொம்ப நாளாக தனியாக இதில் வச்சு க்ரூமிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை மட்டும் எடுத்து நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கில் விட்டுடலாம் அப்படின்னு கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சு அதை அப்படியே பொறுமையாக உள்ளே இறக்கி அப்படியே ஃபிஷ்ஷை மட்டும் ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா அது பயந்துடக்கூடாது. சிக்லெட் ஃபிஷ் ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இறக்கினேன். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் வேறு ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் பொறுமையாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சிக்லெட் ஃபிஷ் ரொம்ப பயப்படலாம் இல்லை. எப்பயும் போல் நார்மலாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு மற்ற ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணிக்கிட்டு சூப்பராக நின்றுச்சு. எனக்கு தைரியம் வந்துட்டு ஓகே இந்த ஃபிஷ்ஷுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அந்த பானையும் எதுக்கும் சேஃப்டிக்கு உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விஷயம் காட்டுற பாருங்கள். இதான் வந்து ஆல்பினோ வெரைட்டி கேட் ஃபிஷ்பாங்களா, இல்லை ஸ்பாட்டையும் இருக்கும், அந்தமாரி டைப்லேயும் இருக்கும். இந்த டைப் ஃபிஷ் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். சரி வாங்க நம்ம கௌராமி ப்ரீடிங் பார்க்கலாம். அந்த டப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதான் மெயினான விஷயமே இந்த பிளான்ட் தான். இந்த பிளான்ட் இல்லாமல் நமக்கு 50% சக்ஸஸ் ஆகும். அந்த மணி பிளான்ட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேராசைட்ஸ் இருக்கும் அது மேலே. அது மட்டும் இல்லை, அழுகி போன வேர், செத்து போன வேர்லாம் நம்ம அப்படியே அறுத்து விட்டு எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற செடியை மட்டும் நம்ம உள்ளே வச்சா போதும். கொஞ்சம் வேர் இருந்தால் போதும். இந்தமாரி நீங்கள் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபீமேலுக்கு ஒரு பெஸ்ட் ஹைடிங் ஸ்பாட்டாகவும் இது அமையும். நிறையவே வைக்கணும். நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இந்த தடவை. இதை வேதா ஃபிஷ் ஃபார்மில் சொன்னாங்க, இதுமாரி வைக்கலாம், வச்சாதான் ப்ரீடிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுமாரி வச்சுருக்கேன். போன தடவை ப்ரீடிங்கு இது நல்லாவே சக்ஸஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் ஃபிஷ் வேணும்ல. ஃபிஷ் பிடிக்கலான்னு தண்ணியை மட்டும் ஆளுனா கோல்டு ஃபிஷ் கூடோடையே வந்துச்சு. சரி நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை பிடிச்சி உள்ளே விட்டுலான்னு உள்ளே விட்டு மேல் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து ஏற்கனவே நம்ம டப்பில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இது ஃபீமேல் ஃபிஷ்ஷையும் அக்ளமேஷன் பண்ணணும். ரெண்டு ஃபிஷ்ஷுமே அக்ளமேஷன் பண்ணி உள்ளே வைங்க. ஏன்னா கௌராமி ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணும்போது ரொம்ப பயந்து போயிடும். நீங்கள் பயந்துருச்சுன்னா ஃபிஷ் ப்ரீட் ஆகாது, கஷ்டமாக போயிடும். அதனால் அக்ளமேஷன் பண்ணி பொறுமையாக இருக்குங்க. என்னோடய ஃபீமேல் ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. மேல் அடி வாங்கியே சாக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பொறுமையாக அதை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ பாருங்கள், அதோட கலரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மேல் சுத்தமாக பயந்து போயிட்டு விட்டோன்னே. ஆனால் பக்கத்தில் ஃபீமேல் கிட்ட வந்துச்சு. ஏன்னா இது ரெண்டுமே போனதாக ப்ரீட் ஆனிச்சில், இது ரெண்டுமே ஒரு பேர். அதனால் கொஞ்சம் எனக்கு தைரியமாக இருந்துச்சு. இன்னும் 2 டேஸில் கண்டிப்பாக இது ப்ரீட் ஆகிடும், பபுள் நெஸ்ட் கட்டும் அப்படின்னு நம்புகிறேன். இது பாருங்கள், பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கு இது ஒரு மெயினான விஷயம். இதில் தான் மேல் பபுள் நெஸ்ட் கட்டும். இந்தமாரி ஒரு பேப்பர் கிளாத்தை நம்ம பிச்சு வச்சிடணும். அதில் ஆக்சிஜன் ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்தமாரி ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது பபுள் நெஸ்ட் கட்டுறது கஷ்டப்படும். இந்தமாரி கவர் எங்கே ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்வாரியம் ஷாப்பில் பேக் பண்ணுற பேக்கெட்டில் இதை கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இதுமாரி கட் பண்ணி நீங்கள் வச்சதுக்கப்புறம் வேலையே ஃபிஷ்ஷோட வேலை தான் இனிமேல் பேலன்ஸ் இருக்கிறது. நம்மளோட வேலை சுத்தமாக முடிஞ்சிருச்சு. உங்களோட முடிஞ்சால் கொஞ்சம் ஆன்டி ஒயிட் ஸ்பாட் மெடிசன், அப்படி இல்லைன்னா ப்ளூ மெடிசன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த மேட்டரும் நமக்கு இல்லை. இன்னும் 2 டேஸில் இதோட அப்டேட் நான் அனுப்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.